ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு, தியானித்து அமர்ந்திருங்கள். 46ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். நீங்கள் எந்த இடையூறும் இல்லாத தனிமையான இடத்திற்கு சென்று ஜெபிப்பதற்கென அமைதியாய் அமர்ந்து விடுங்கள். அப்பாவின் இனிமையான பிரசன்னத்தில் இருக்கிறீர்கள் என்கிற ஒரு உணர்வு உங்களுடைய உள்ளத்தை மகிழ்ச்சியாக்கட்டும். இரக்கங்களின் பிதாவான கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து அவரை தியானியுங்கள். உங்களுடைய கண்கள் கர்த்தரையே நோக்கி பார்க்கட்டும். முதலாவது, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை உங்கள் மனக்கண்களுக்கு முன்பாக கொண்டு வாருங்கள். ஒவ்வொரு காயமாக தியானித்து, எனக்காக அல்லவா இந்த பாடுகள், எனக்காக அல்லவா இந்த தியாகம், இயேசுவே உம்முடைய கல்வாரி இரத்தம் என்மேல் விழுந்து என்னை கழுவட்டும் என்று மன்றாடுங்கள். அதன் பின்பு ஜெபிக்க ஆரம்பியுங்கள். சிலுவையை எவ்வளவுக்கு தியானிக்கிறீர்களோ அவ்வளவு ஜெபிக்க முடியாதபடி தடுக்கும் எல்லா தடைகளையும், எல்லா இருளின் வல்லமைகளையும் அந்த தியானமானது முறித்துவிடும். இயேசுவின் இரத்த துளிகள் உங்கள் மேல் விழும்போது உங்களுக்குள்ளே தேவனுடைய பெரிய வெளிச்சம் மகிமையாய் இறங்கி வரும். தாவீதின் அனுபவமும் அதுதான். ஊக்கமாய் ஜெபிப்பதற்கு முன்பாக தன்னை தாழ்த்தி கர்த்தருடைய பாதத்தில் தியானத்தோடு அமர்ந்திருப்பது அவருடைய வழக்கம். நான் மௌனமாகி ஊமையனாயிருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன் என்று அவர் சொல்லுகிறார். 39ஆம் சங்கீதம் 2-3 வசனங்கள். நீங்கள் கர்த்தரை தியானிக்கிற தியானம் இனிதாயிருக்கட்டும். தாவீது ராஜா சொல்லுகிறார், 121ஆம் சங்கீதம் 1-2 வசனங்களில், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இங்கே பர்வதங்கள் என்று பன்மையில் தாவீது குறிப்பிடுகிறார். மலை ஒன்றுதான், ஆனால் பர்வதங்கள் 3 இருக்கின்றன. பிதாவாகிய பர்வதத்திலிருந்து மகிமை, மாட்சிமை, வல்லமையெல்லாம் இறங்கி வருகின்றன. குமாரனாகிய பர்வதத்திலிருந்து கிருபையும் சத்தியமும் வருகிறது. அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தையும் கொண்டு வருகிறது. ஆவியானுடைய பர்வதத்திலிருந்து அபிஷேகமும் ஆவியின் வரங்களும் இறங்கி வருகின்றன. தேவப்பிள்ளைகளே, ஜெப சிந்தையோடு ஒரு சில நிமிடங்கள் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிற நேரங்கள் வீணானதல்ல. அது உங்கள் உள்ளத்தில் அக்கினி மூளச் செய்கிற நேரமாகும். இதோ, வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கியிருக்கிறது. 123ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். இன்றைய நினைவிற்கு ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். இன்றைய வேத வாசிப்பு காலை லேவியராகமம் 13ஆம் அதிகாரம், மாலை மத்தேயு 26ஆம் அதிகாரம்
26 50 முடிய. அன்புக்குரிய அன்றனுள்ளப்பம் வாசகர்களே, கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து கர்த்தரையே தியானம் பண்ணுங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.